வன்னியடிகளார் வன்னியர் சங்கம் மாநில தலைமை அலுவலகம் நம் வன்னியகுல சமுதாய தலைவர்களுக்கும் வருங்கால இளைஞர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய சூழ்நிலையிலே நம் சமுதாயம் மிகவும் கல்வி, பொருளாதாரம், வணிகம், வியாபாரம் போன்ற விஷயங்களிலே மிகவும் பின்தங்கியுள்ளது. இதற்கெல்லாம் நம் முன்னோர்கள் வழிகாட்டுதல் இல்லாத சூழ்நிலையிலே நம் இளைஞர்கள், நம் சமுதாயம் பின்தங்கியுள்ளது. அதே சமயம் காலகாலமாக நம் முன்னோர்கள் நம் சமுதாயம் முன்னேற வேண்டும், கல்வி வேலைவாய்ப்பில் முதன்மை பெற வேண்டும் என்று எண்ணற்ற தலைவர்கள் பல போராட்டங்களை நடத்தியுள்ளார்கள், பல தியாகங்களை செய்துள்ளார்கள். நம் சமுதாயத்திற்கு நம் சமுதாய தியாகிகள் பல சொத்துக்கள் எல்லாம் உயரெழுதி வைத்துள்ளார்கள். தன் சொந்தமாக சம்பாதித்த சொத்துக்கள் எல்லாம் நம் சமுதாயத்திற்காக உயரெழுதி வைக்கப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்கள் தமிழகத்தில் நிரப்பப்பட்டுள்ளது. அதன் வழியிலே நம் தவத்திரு வன்னியடிகளார்கள் 1952 முதல் படையச்சருக்கு பின்பு வன்னியர் சங்கத்தை வலிமையாக தமிழகம் முழுவதும் நடத்தி வந்தவர். அந்த வழியிலே பல போராட்டங்களை நடைபெற்றது, ஆர்ப்பாட்டங்களை நடைபெற்றது. நம் கல்வி வேலை வாய்ப்பில் நமக்கு ஒதுக்கீடு வேண்டும் என்று பல தலைவர்களோடு சேர்ந்து போராடி வந்தார்கள். அதன் வழியிலே மிகப்பெரிய போராட்டம் நம் சமுதாயம் செய்தது. அந்த போராட்டத்திலே அனைத்து சங்கங்களும், அனைத்து மாவட்ட வன்னியகுல தலைவர்களும் போராட்டத்திலே விரித்தார்கள். அதன் விளைவாக நமக்கு 88-89 ஒதுக்கீடு பெறப்பட்டது. அந்த ஒதுக்கீடு நம் வன்னியர் சங்கம் தவத்திரு வன்னியடிகளார் தலைமையில் பெறப்பட்டது. இதையெல்லாம் சில தலைவர்கள் நாங்கள் பெற்றோம், நாங்கள் பெற்றுக் கொடுத்தோம் என்று பொய்யை சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்கள். அனைத்து முக்கியமான தலைவர்களுக்கு அனைவருக்கும் தெரியும், நம் தவத்திரு வன்னியடிகளார் அவர்கள் இந்த 20 விழுக்காட்டை பெறும் பொழுது கலைஞர் திமுக ஆட்சியிலே இருந்த பொழுது அந்த கலைஞருடைய சமூகமும் இசை மேலாளரை எங்களும் அந்த எம்பிசியிலே சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று அவர் அந்த வேண்டுகோளை ஏற்று தவத்தின் வன்னியடிகளார், வீரபாண்டியார், அன்பழகன் அவர்கள், கல்லூரி அமைச்சர் இவர்களெல்லாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதன் வழியிலே ஒதுக்கீடை பெறப்பட்டது. அன்றைக்கு இந்த 20 விழுக்காடை பெறும் பொழுது சில தலைவர்கள் இதை வாங்கும் பொழுது வன்னியடிகளார் தலைமையிலே இவர்கள் வன்னியர்கள் அல்ல, காக்க வன்னியர் என்று சொன்ன தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு பொய் மூட்டையை அழித்துக் கொண்டு தமிழகத்திலே அனைத்து இளைஞர்களையும் பெரியோர்களையும் பொய் மூட்டையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை 20 விழுக்காடை பெற்றது வன்னியடிகளார் வன்னியர் சங்கம் தலைமை என்பதை அனைத்து தலைவர்களுக்கும் முக்கியமாக தெரியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வருங்கால இளைஞர்களே, நம் சமுதாயத்தில் இனி வரும் காலங்களில் மிகப்பெரிய போராட்டம், ஆர்ப்பாட்டம் என்பதை நீங்கள் கையில் எடுக்கும் பொழுது நாம் வீழ்ச்சி அடையக்கூடாது, நாம் சிக்கலிலே மாட்டக்கூடாது, சட்ட ஒழுங்கை நாம் மீறக்கூடாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் இளைஞர்கள் அகிம்சை வழியிலே போராட வேண்டும், எது வேண்டுமானாலும் சாதிக்க வேண்டும். கொடு என்று கேட்பதை விட்டுவிட்டு நாம் எடுத்துக்கொள்வோம், எடுப்போம் என்ற இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும், அதற்கு வழிவகுக்க வேண்டும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அடுத்த பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம். வன்னியர் சங்க மாநில தலைமை அலுவலகம்.